ஒவ்வொரு நாட்டுக்கும் எதிரி நாடுகள் அப்படின்னா, அது உண்மையிலேயே எதிரி நாடுகள் தான். நமக்கு மட்டும் எதிரி நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, அது ஒரு நாடு மாரி கட்டமைப்புல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. காரணம் ஒரு நாடு பாகிஸ்தான், இன்னொரு நாடு சீனா. சீனாவ பொறுத்தவரையும் உலக வரலாற்றிலே இல்லாத ஒரு சிஸ்டம் இருக்கு. என்ன இதுவரைக்கும் நம்ம மட்டும் இல்ல. இந்த உலகமே பார்த்தது என்ன? மன்னராட்சிய பார்த்துச்சு. அதுக்கப்புறம் என்ன? அதிபராட்சின்னு சொல்லலாம், மக்களாட்சின்னு சொல்லலாம், சில இடங்கள்ல ராணுவ ஆட்சி கூட சொல்லலாம். இதுல எந்த பாராமீட்டர்லயும் வராம ஒரு கட்சி, அந்த கட்சி ஒரு கார்ப்பரேட் மாரி இயங்கும். அந்த கார்ப்பரேட் ஒரு தனி மனிதனோட விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற இயங்கும். அந்த தனி மனிதருக்கு பின்னாடி ஒரு 6 பேர் இருக்காய்ங்க. இந்த மாரி ஒரு அமைப்பு. இந்த கருமத்த என்னன்னு சொல்றது? சரி, ஒரு நாட்ட இப்படி ஏதோ ஒரு தக்குரித்தனமா ஆள்றாய்ங்கப்பா அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே இந்த கட்சிக்கு தான். மெயினான ராணுவமே இந்த கட்சிக்கான ராணுவம் தான். நாட்டுக்கான ராணுவம் கிடையாது. இப்படி ஒரு கேடுகெட்ட சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இன்னொரு நாடு அப்படின்னா அது பாகிஸ்தான். அங்க அப்படியே அங்கேயும் ஒரு கூத்து கோமாளித்தனம் தான். என்ன அப்புட்ன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமும் அங்க ஆளுதுன்னு சொல்லலாம். எதிர்க்கட்சிகளும் ஆளுதுன்னு சொல்லலாம். ராணுவம் தான் அங்க முழுமையா ஆளுதுன்னு சொல்லலாம். இத தாண்டி பல நேரங்கள்ல நீதித்துறையும் பாகிஸ்தான ஆளுதுன்னு சொல்லலாம். இப்படி ஆளுக்கு ஆள்றாய்ங்களே! ஆனா உருப்படியா ஏதாச்சும் ஒருத்தனாச்சும் ஒரு காலகட்டத்திலயாச்சும் செய்வானான்னு கேட்டா, அது செய்யவே மாட்டாய்ங்க. இப்படி 2 எதிரிகளா, வீணா போன எதிரிகள். இந்த சீனா கூட கைப்பாவையா அப்பப்போ ஒரு சில நாடுகள் மாறும். அதுக்கு காரணம் அந்த நாடே கிடையாது. ஒரே ஒரு அரசு தலைமை மாறும். அந்த அரசு தலைமையும் ஏறக்குறைய இந்த கூத்து கோமாளிகளோட உடன்படாத சகோதரர்கள் மாரி தான் இருப்பாய்ங்க. அது எப்படியோ இவனுங்களுக்கு அப்படி அமைஞ்சு போயிரும். இவனுங்க டிட்டோலயே தப்பி பொறன்ட்டாய்ங்க இந்த பக்கம். சீனாக்குள்ள பொறக்க வேண்டியவன் நேபாள்ல பொறன்ட்டான். சீனாக்குள்ள பொறக்க வேண்டியவன் மால்தீவ்ல பொறத்துட்டான் அப்படின்னு சொல்ற மாரி தான் அவனுங்க செயல்பாடு பூராமே இருக்கும். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி சீனாவோட கைப்பாவையா செயல்பட்டது யாரு? மலேசியா, நேபாள். அந்த நேரங்கள்ல அங்க உள்ள அரசு தலைமைகள் ஏறக்குறைய எவ்வளோ கூத்து கோமாளித்தனம் பண்ண முடியுமோ பண்ணார்கள். மகாவீர் முகமதுலாம் கேட்கவே வேணாம். ஊர்ல உள்ளாத அட்டகாசம் பண்ணாரு. பண்ணிப்புட்டு இந்தியா போன்ற நாடுகள எல்லாம் எதிர்க்க முடியாதுன்னு ஒரு சின்ன தடைக்கே சொன்னாரு. ஆனா நீ தானயா வந்து எதிர்த்த அப்படின்னு சொல்லி அந்த ஆளோட அரசியல் வாழ்க்கையே முடிச்சு கட்டுச்சு இந்தியா. அதுக்கடுத்து நேபாள்ல ஹோலி கேட்கவே வேணாம். மேப்ப போடுறது, எல்லைகள்ல கிராஸ் ஃபயர்லாம் நடந்துச்சு. அந்த ஆளோட ஆட்சி காலத்துல. அந்த மாரி எல்லா கூத்து கோமாளித்தனத்தையும் பண்ணிட்டு, இப்ப அட்ரஸ்லாம் உட்கார்ந்திருக்காரு. இந்த 2 நாடுகள்லயுமே அந்த மக்களோ, அதுக்கடுத்த உள்ள ஆட்கள், தலைவர்களோ நமக்கு எதிரி கிடையாது. இந்த 2 நபர்கள் சீனாவோட கைப்பாவையா மாறுனார்கள். அதுக்கு அந்த நாட்ட பயன்படுத்தி, சிஸ்டத்த பயன்படுத்தி என்னெல்லாம் கூத்து கோமாளித்தனம் பண்ணார்கள். அவர்களோட லட்சணம் என்ன? இறுதியா இப்ப எங்க உட்கார்ந்திருக்கார்கள் அப்படின்னு பார்த்தாலே, ஏறக்குறைய சீனாவோட, பாகிஸ்தானோட எதிரிகளோட உடன்படாத சகோதரர்கள். எங்கேயோ தப்பி இந்த பக்கம் பொறன்ட்டான். பொறந்து இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுங்களோட போய் ஒட்டிக்கிட்டு, நாசமா போயிட்டான்னு தான் ஜாதகம் எழுதி முடிக்கணும். அப்படிப்பட்ட செயல்கள் தான் தொடர்ந்து நடந்துச்சு. இப்ப அதுக்கு அடுத்து இந்த கூட்டத்துல நானும் இருக்கேன். நானும் வந்து தான் தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு வண்டியில ஏறுனது யாரு அப்படின்னா மொய்சு தான். மொய்சுவோட கவர்மெண்ட்ல எதையுமே நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்புட்ன்னா, மால்தீவ் ரொம்ப ரொம்ப குட்டி நாடு. குட்டியான நாடு, குட்டியான மக்கள் தொகை உள்ள நாடு. ஆனா, அந்த குட்டி நாட்டுக்கு ஏகபோக கடன். ஒரு மாநகராட்சி சைஸ்ல இருந்துகிட்டு, எங்ககிட்டயே மோதுறியாடாங்கிற மாரி தான் இந்தியாவோட மனநிலை இருந்துச்சு. ஆனா, அவனுங்க எல்லாத்தையும் விட அங்கேயும் பல கூத்து கோமாளிகள் இருக்கார்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி சீனா, பாகிஸ்தான் ஒரு எதிரி நாடுன்னு சொல்றான். அந்த நாட்டுக்கான அந்தஸ்தே இல்லையோ, அதே மாரி மால்தீவுக்கும் நாட்டுக்கான அந்தஸ்து இல்ல. இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கிறது தான். ஆனா, அங்க வித்தியாசமா ஒண்ண உருவாக்கிட்டாய்ங்க. எப்படி சீனா பாகிஸ்தான் ஒரு சிஸ்டம் புது வகையா ஒரு சிஸ்டம் வச்சு நாட்ட ஆண்டுகிட்டு இருக்காங்களோ, அதே மாரி அதிபர் மொய்சுவ தட்டி தூக்கவும் அந்த நாட்டுல உள்ள மினிஸ்டர்கள் புது வகையா ஒரு யுக்திய கையாண்டிருக்கார்கள். உலகத்திலே இதுவரை இப்படி யாரும் கையாண்டதில்ல. மன்னர்கள் காலத்துல ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு, வளைகுடா எல்லா பகுதிகள்லயும் இந்த மாரி கதைய நம்ம கேட்டுருக்கோம். அதனால இது இதுவரை கேள்விப்படாத கதைகள்லாம் இல்ல. ஆனா மன்னர்கள் காலத்துல நடந்தது தான். அத எங்கிட்டு பிடிச்சு எப்படி கரையேறுனாய்ங்கன்னு தெரியல. இப்ப சமகாலத்துல நம்ம பார்க்கிறது என்ன? ராணுவ புரட்சி. அப்படி இல்லாட்டி மக்கள் புரட்சி. இது 2 தான் பார்த்துருக்கோம். ஆனா மொய்சுவ தட்டி தூக்குறக்கு மால்தீவ்ல உள்ள மினிஸ்டர்கள் கையாண்டிருக்க விதம் அப்படிங்கிறது சூனிய வைக்கிறது.
சூனியம் வைக்கிறக்காக மொய்சுக்கு என்னென்னமோ பூஜையெல்லாம் பண்ணிட்டாங்களாட்டுக்கு. கடைசியில மைய தடவும்போது கைய புடிச்சுட்டாங்களோ என்னமோ! 2 பயலுகளையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காய்ங்க. மால்தீவ் சட்டத்துல சூனியம் வைக்கிறதுக்கெல்லாம் கைது பண்ணி உள்ள வச்சு ஒண்ணும் சட்டங்கள் இல்ல. இருந்தாலும் இஸ்லாமிய சட்டங்கள் படி 6 மாசம் தண்டனையாமா. அதனால மினிஸ்டரோட புருஷன், அவர்களுக்கு உதவி செஞ்ச ஆட்கள், இந்த மந்திரங்கள எல்லாம் உட்கார்ந்து ஓதுன ஆட்கள், இப்படி யார் யாரையோ கைது பண்ணியிருக்காய்ங்க. ஆனா வாயே அரசாங்கம் தொறக்கல. மொய்சுவோட அலுவலகமும் தொறக்கல. விஷயம் கசியாம இருக்குமா? கசிஞ்சு போச்சு. இந்த உலகத்துல மன்னராட்சியில இந்த மாரி நடந்ததாக கதைகள் உண்டு. ஆனா சமகாலத்துல இராணுவ புரட்சி, மக்கள் புரட்சிய தாண்டி செய்வினை புரட்சியும் செய்வோம். அதிபர தூக்குவோம். எங்களோட அண்ணனுங்க சீனா, பாகிஸ்தான் மாரி எங்ககிட்டயும் ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னு உலகத்துக்கு சொல்ல விரும்புனாங்களோ என்னமோ, இப்படி ஒரு கேலி கூத்த பண்ணி வச்சிருக்காய்ங்க. ஏதோ எதிரிகளால பாதுகாப்பு அப்படின்னா மொய்சும் 4 துப்பாக்கி ஏந்திய 4 பாதுகாவலர்கள சுத்தி வச்சுக்கலாம். இன்னும் பெரிய அளவுல வேணும்னா அந்த எண்ணிக்கைய கூட்டலாம். ஆனா இந்த மாரி சிஸ்டத்துக்கு எங்கிட்டு இருந்து பாதுகாப்பு எடுப்பாரு? அதுவும் சொந்த மினிஸ்டர்களே கையில மைய தடவிட்டு வந்து சட்டையில தடவி விட்டா என்ன மனுஷன் செய்வாரு? அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் தேவையில்ல. மொய்சுவுக்கு தெரிஞ்சது எல்லாம் சீனா தான். சீனால இருந்து ஏதாச்சும் மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து பாதுகாப்புக்கு கையோட வச்சுக்குவார். அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தோஷமா அனுப்புவார். பணமோ, டூரிசத்துக்கு ஆட்களோ கேட்டா தான் அவருக்கு கோவம் பொத்துக்கிட்டு வரும். இந்த மாரி கேட்டா ஒரு மந்திரவாதி தானே, என்ன செலவாக போகுது? 4 நூடுல்ஸ் பாக்கெட்ட வாங்கி போட்டு அனுப்பிச்சு விடு. அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட வாய்ப்பு இருக்கு. மொய்சுவோட பாதுகாப்பு, அங்க உள்ள பாதுகாப்பாளர்கள மீறி இந்த மாரி செய்வினையிலிருந்து பாதுகாக்க ஏதாச்சும் ஒரு புத்த பிட்சு சீனால இருந்து ஓடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா உன்னையும் ஒரு எதிரியா பட்டியல்ல கொண்டு வந்து வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பாத்தியா? ஆனா வைக்கிறதுல ஒண்ணும் தப்பில்ல. ஏன் அப்டின்னா சீனாவோட கைப்பாவை தானே. எப்படி மகாவீர் முகமது, ஓலி போன்ற நபர்கள பார்த்தோமோ, அந்த வரிசையில மொய்சுவும் இருந்துட்டு போறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நமக்கு எந்த லாஸும் கிடையாதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.